அம்மா தாயே, ஏதாவது பழைய கஞ்சி இல்லைன்னா 10 ரூபாய் தந்தாமா. உனக்கு ஏன் நான் தரணும்? நீ நல்லா தானே இருக்க. உடலில் ஊனம் எதுவுமே இல்லையே. இல்லம்மா, நான் ஒரு பரம ஏழைம்மா. என்னது, நீ ஏழையா? யார் சொன்னா? நீ பெரிய பணக்காரியாச்சே. அம்மா, எனக்கு ஏழைகள் எதுவும் பண்ண வேண்டாம்மா. சரி, உன்கிட்ட என்ன இருக்கோ அதை பூரா எனக்கு கொடுத்திடு. அதற்கு ஈடா 50,000 தரேன். இந்தாங்க, இந்த சில்லறை காசு தான் என்கிட்ட இருக்கு. இதை வச்சுக்கிட்டு 50,000 தாங்க. இல்லை, இதை தவிர சில பொருட்கள் உன்கிட்ட இருக்கு. என்னது? எனக்கு தெரியாம என்கிட்ட என்ன இருக்க போகுது? உன்கிட்ட 2 கார் இருக்கு. அதுல ஒத்த கார் எனக்கு தந்திடு. நான் 10,000 தரேன். அதெல்லாம் முடியாது. சரி, உன்கிட்ட 2 கைகள் இருக்கு. அதுல ஒத்த கை எனக்கு தந்திடு. நான் 20,000 தரேன். அதெல்லாம் முடியாது. சரி, உன்கிட்ட 2 கண்கள் இருக்கு. அதுல ஒத்த கண்ணை எனக்கு கொடுத்திடு. தனியாக 20,000 தரேன். அதெல்லாம் தர முடியாது. உனக்கு 2 கால்கள், 2 கைகள், 2 கண்கள் இருக்கு. அதுல உங்கள்கிட்ட மட்டும் நான் கேட்கிறேன். உனக்கு 50,000 தரேன். ஜோடியாக என்னும் கேட்கல. அப்படி நீ தந்து பதிலாக பணம் தந்தால் 1,00,000 ரூபாய் சேர்ந்துவிடும். உனது உடலில் உள்ள ஏராளமான உறுப்புகளில் வெறும் 3 உறுப்புகளின் விலை மட்டும் 1,00,000 ரூபாய் வரும். பிறகு எப்படி நீ ஏழை என்று உன்னை சொல்ல முடியும்? நீ ஏழை அல்ல, பணக்காரி, லட்சாதிபதி. இன்னும் சொல்ல போனா உனது அனைத்து உறுப்புகளின் விலை மற்றும் விலை வைத்தால் நீ ஒரு கோடீஸ்வரி தானே. உண்மையா இல்லையா? அட ஆமால, இது தெரியாம இத்தனை நாளா வாழ்ந்துவிட்டேன். என் கண்ணே, சாரி, என் அகக்கண்களை திறந்து விட்ட பாசினாவுக்கு கோடி நன்மைகள். இன்னொரு செய்தியும் கேளு சிவானா. உன்னோட என்னோட உடலில் உள்ள சிறுநீரகம் செயல் இழந்து விட்டால் அந்த உறுப்பை தொழிற்சாலையில் உற்பத்தி செய்ய முடியாது. கோடியாக கொட்டினாலும் கிடைக்காது. தானமாக கிடைத்தாலும் கூட ரூபாய் 45,000 வரை செலவாகும். அறுவை சிகிச்சை சென்றால் டாக்டர் சம்பளம், மருந்துகள் எல்லாவற்றையும் உரிய முறையில் செயல்படுத்தி வைக்க நிறைய செலவாகும். சிவானா, நல்லா கேட்டுக்க. நல்லா சொன்னா எப்படி? சீனி போட்டா, சர்க்கரை போட்டா, இல்ல வெல்லம் போட்டா? இந்த நக்கல் புக்கல் தான் வேணாங்கிறது. சொல்றதை கேட்டுக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு இரு. சரி தாயே, நீ சொன்ன மாதிரியே கேட்கேன். சொல்லு. அதாவது ஒரு தேட்டம் எதுவுமே இல்லை என்றாலும் அவற்றில் ஏதாவது ஒன்று இருப்பது உண்மை. நம் உடலும் அதில் உள்ள மூளையும் மதிப்பில்லாதவை. அதை உரிய முறையில் பயன்படுத்தினால் உலகில் அடைய முடியாதது எதுவுமே இல்லை. நம் கைகளால் வேலை செய்கிறோம், கால்களால் நடக்கிறோம், நாடினால் பேசுகிறோம், கண்களால் பார்க்கிறோம் என்றால் நம்மிடம் எல்லாமே இருப்பது உதாரணம். ஏனெனில் இதன் மூலம் உலகில் அனைத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி சொல்லு, நீ ஏழையா? இல்ல, நிச்சயமா இல்ல. நான் ஏழை இல்ல. நான் பணக்காரி, லட்சாதிபதி. இன்னும் சொல்ல போனா நான் ஒரு கோடீஸ்வரி. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு